Hello friends, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். பகவதி இசைக்கு முத்து from மும்பை, முத்து பாபா இன் கன்னியாகுமரி. நேற்று எப்படி மார்க்கெட் இருந்தோ அதே மாதிரி தான் இன்னைக்கு மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. நேற்று 22,497 க்ளோஸ் ஆயிருந்து ஒரு 30 பாயிண்ட் 33 பாயிண்ட் ப்ளஸில் இருந்துச்சு. இன்னைக்கு ஓப்பன் ஆன 22,530 39 ஓப்பன் ஆச்சு. ஒரு கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் ப்ளஸில் ஆனோடனே ஒரு 10-15 நிமிஷத்தில் 22,570-76 வரைக்கும் போனதுக்கப்புறம் 9:45லாம் மழை கீழே செல்லிங் ப்ரைஸில் வந்துட்டு. ஏன்னா நிஃப்டியில் ஒரு 5 ஸ்டாக்கு, இண்டஸ்இண்ட் பேங்கு, சில குறிப்பிட்ட பேங்கு, ஆட்டோ இண்டஸ்ட்ரி எல்லாம் கீழே செல்லிங் ப்ரைஸில் வரும்போது ஒரு 11-11:30 மணிக்கெலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 22,470, 22,440, 390, 360, 22,329, 330 லோ வந்துட்டு அதிலே ஒரு 10-15 நிமிஷம் கன்சல்ட் ஆகிக்கிட்டு இருந்து. இதுக்கு முன்னாலேயே 22,400, 22,440, 22,420 ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கன்சல்ட் ஆகிட்டு இருந்து. மேலே போகுமா கீழே வருமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கில் போட்டு விட்டுருந்தேன் வாட்ஸ்அப் குரூப்பில். போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் மழை கீழே 340, 330 வரைக்கும் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கீழே போகுமா மேலே போகுமா தெரியல. ஏன்னா 22,577 வரைக்கும் போயிருக்கு. 80 கீழே 30 கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட் 11:30 மணிக்கெலாம் கீழே வந்தாச்சு. இதுக்கு மேலே போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் சந்தேகத்தில் இருந்துச்சு. ஆனால் அதிலே கன்சல்ட் ஆகிக்கிட்டு திரும்ப மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சமாக 10-15 10-15 மேலே வந்து 22,460, 22,500, 490 கன்சல்ட் ஆகிட்டு இருக்கு. கடைசியாக க்ளோஸ் ஆன 22,470 க்ளோஸ் ஆகிருக்கு. மைனஸ் ஒரு 30 பாயிண்ட்டு. ஏன்னா 19,000 இருந்து ஒரு ரேலி 26,300 வரைக்கும் ஒரு 7,300 பாயிண்ட் மேலே போயிருக்கு. அது கரெக்ஷன் வந்தது. இப்போ 22,500 நின்றுட்டு இருக்கு. 50% அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு. அது கீழே போயிட்டு கரெக்டாக 22,500, 520 க்ளோஸ் ஆகும். மேலே போயிட்டு க்ளோஸ் வந்தால் 25,500 ப்ளஸ் மைனஸ். அதாவது மெயினாக 22,500 ஒரு 50 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, 50 பாயிண்ட் மைனஸு அந்த ரேஞ்சில் தான் இப்போ ஒரு 4-5 நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. மேலே போச்சுன்னா ஷார்ட் செல்லிங் ப்ரெஷர் எஃப்எஃப்ஐ வந்துடுது, கீழே வந்துடுது. கீழே வந்ததுக்கப்புறம் அவங்களே சில ட்ரேடரில் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் இன்ட்ராடேல பண்ணி வாங்குறாங்க. மேலே போனதுக்கப்புறம் கடைசியில் ஸ்கோரா பண்ணி வெளியே வந்துடுறாங்க. 22,500 ப்ளஸ் ஒரு 30 பாயிண்ட் இருக்குல்ல, மைனஸ் 30 பாயிண்ட் இருக்கும். நாளைக்கு 13ஆம் தேதி வியாழக்கிழமை நிஃப்டி 2வது வாரம் வீக்லி ஆப்ஷன் செட்டில்மெண்ட் இருக்கு. இன்னைக்குமே கீழே 22,330 வரும்போது நிறைய பேர் கால் ஆப்ஷனை வாங்கியிருப்பாங்க. வாங்கி இருந்தாலும் 22,460, 490 ரொம்ப நேரம் நின்றுட்டு போய் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துருப்பாங்க. நாளைக்கு மேலே போனால் ஷார்ட் அடிக்கணும், கீழே வந்தால் வாங்கணுங்கிற முடியல இன்னைக்கே விட க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது பொசிஷன் யாருமே வைக்கக்கூடிய அளவில் இல்லை. ஒன்று இப்போட சூழலில் பார்க்கும்போது மார்க்கெட் கன்சல்டேஷன் தான் ஆகிட்டு இருக்கு. திலனைக்கு நார்மல் இன்ட்ராடே க்ளோசிங்கோட கன்சல்டேட் க்ளோசிங் ஒரு 30 பாயிண்ட் ப்ளஸில் இருக்கும், 30 பாயிண்ட் மைனஸில் இருக்கும். சிலனைக்கு 10 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸில் இருக்கும். அதனால் ரெண்டும் ரேஞ்ச் ஃபண்டில் இன்னைக்கு வாங்கி இன்னைக்கே கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணி தான் ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கு. யாரும் ஓவர் நைட் பொசிஷன் வைக்க போகிறது கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, யூஎஸோட டிசிஷன் அன்டைஜஸ்டபிள். யாருக்குமே இது நினச்சி கூட பார்க்க முடியல. இன்னைக்கு ஒன்று சொல்கிறாங்க, நாளைக்கு ஒன்று சொல்கிறாங்க, நாளை மறுநாள் என்ன சொல்லுவாங்களோ யாருக்கும் தெரியாது. இது யூஎஸ்
எக்கானமியும் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். பேட் லெவல் ஆல்சோ. ஒன்று. அப்புறம் பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது இன்னைக்கு HDFC பேங்க், இண்டஸ் பேங்க் ரெண்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கு. மித்த பேங்குமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு இன்னைக்கு. ஏன்னா அடுத்த வாரம் RBI மீட்டிங் இருக்கு, MPC மீட்டிங். ரேட் கட் இருக்குமா, மெயின்டைன் பண்ணுவாங்களா என்னங்கிறதுனால இன்னைக்கு 48,000 மேலே இன்னைக்கு ஓப்பன் ஆனே 47,870 ஓப்பன் ஆகி மேலே வந்து 48, 222, 23 வரைக்கும் போயிருக்கு. கடைசியில் க்ளோஸ் ஆனது வந்து 48,056, 48க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று வந்து 48,870 க்ளோஸ் ஆயிருந்து கிட்டத்தட்ட ஒரு 220 பாயிண்ட் ப்ளஸில் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு இந்த பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னா, எப்படி போனாலும் 48,000 ஒரு நாள் கீழே வந்தாலும் மேலே போனாலும், நான் கீழே வந்ததுனால கீழே வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா இது வந்து 2 மாசத்துல இன்ட்ராடேல 47,870 வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் நேற்று தான் க்ளோசிங் 48 கீழே ஆயிருக்கு. இன்னைக்கு மேலே பார்டரில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு வியாழக்கிழமை 48,220, 290, 360 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஆனால் க்ளோசிங் வந்து 250 கீழே தான் வரும். காலையிலே மாப்பர் ஏதாவது கரெக்ஷனில் கீழே வந்தாலும் 48லேருந்து 48க்கு 70க்கு கீழே போகாது. இனி வீக்னஸ் இருந்தால் வாங்கலாம். ஒரு 2-3 நாளைக்கு 48க்கு மேலே க்ளோஸ் ஆகும். 48, 300, 400 போயிட்டாங்க பிந்தாஸா கீழே வரைக்கும் சான்சஸ் இருக்கும். டைம் ஃபேக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஷார்ட் பண்ணுறது, வாங்குறது, டைம். கால் ஆப்ஷனில் வாங்குறது, புட் ஆப்ஷனில் விற்கிறது, அதெல்லாம் டைம். மறுநாள் கொண்டு போனால் டைம் டீக்கில் எல்லாம் போயிடும். அது பார்த்துக்கிடுங்க. அதனால் பேங்க் நிஃப்டி வந்து 48,400க்கு மேலே போகாது. 47,870, 820, 790க்கு கீழே போகாது. நாளைக்கு வியாழக்கிழமை, நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை அதுக்குள்ளே தான் இருக்கும். ஓவரால் பார்க்கும்போது ஏர்டெல், ஜியோ ரெண்டும் ஸ்டார்லிங்கோட டைப் இருக்கு. வோடாஃபோன் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மேற்கொண்டு அதை வச்சு ரிலையன்ஸ் வந்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிப்டி ஐடி ஸ்டாக்கு இன்னைக்கு ஒரு 5 ஸ்டாக்கு, இன்ஃபோசிஸ், எம்பசிஸ், LNT, TCS கீழே வந்தது. மித்த இதெல்லாம் சேர்ந்து காப்பாற்றிருக்கு. கிட்டத்தட்ட நிப்டி ஐடி மட்டும் ஒரு 60-70 பாயிண்ட் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. அது வந்து மற்றது எல்லாம் சேர்ந்து ஒரு லெவலில் கொண்டு வந்தது. ஒரு 30 பாயிண்ட்டு, கிட்டத்தட்ட 27 பாயிண்ட் கிட்டத்தட்ட இன்னைக்கு டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. சொன்ன மாதிரி 22,500 ப்ளஸ் மைனஸ் 30-40 பாயிண்ட்ஸ் கீழே இருக்கலாம், மேலே இருக்கலாம், அவ்வளோதான். ஒன்று. இன்னைக்கு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் வந்து கொஞ்சம் விற்றுருக்குறாங்க. அது எப்படின்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் கேஷ் மார்க்கெட்டில் 1,627 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் 1,510 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து 822 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷன் 8,066 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. ஸ்டாக் ஃபியூச்சரில் 585 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. ஸ்டாக் ஆப்ஷனில் 2,314 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. இந்த ஆப்ஷனில் விற்றது பூரா கேஷ் இன்ஃப்ளோ அவங்களுக்கு வரும். விற்றா இன்ஃப்ளோ வரும், மார்ஜின் அவங்க கட்ட வேண்டியிருக்கும். அது நேற்று வாங்கியிருப்பாங்க, இன்னைக்கு விற்றுருக்குறாங்க ஹையர் லெவலில். இன்னைக்கு வாங்கின விற்றதை நாளைக்கு வாங்குறாங்க. பார்ட்டாக அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிஃப்டி வந்து 22,470 க்ளோஸ் ஆயிருக்கு, 27 பாயிண்ட்டு. இந்தியா விக்ஸ் வந்து 13.69 க்ளோஸ் ஆயிருக்கு, 2.7% டவுன். சென்செக்ஸ் வந்து 74,029, 72 பாயிண்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு.